விவசாய மக்களுக்கு வணக்கம். இயற்கையாளன் தவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட 512K சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட இருக்காங்க. நிறைய செலிப்ரிட்டி எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. நானும் அவரை ஃபாலோ பண்ணுறேன். அதாவது இன்னைக்கு காலையில் ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க. அதாவது 5 ஏக்கருக்கு மேலே உள்ள விவசாயிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வருமான வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. மோடிஜியை அதில் டேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை இவங்க எல்லாருமே டேக் பண்ணி போட்டிருக்காங்க. அதாவது பார்த்த உடனே மனசு படபடன்னு அடிக்குது. எப்படா இவரால் இதை சொல்ல முடியுது அப்படின்னு தெரியல. உண்மையான ஒரு விவசாயியாக இருந்தால் கண்டிப்பாக இதை சொல்ல முடியாதே. ஏன் அப்படின்னா இப்போ 5 ஏக்கருக்கு மேலே இருக்குது. இப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது. ஒரு 20 லட்ச ரூபா கடன் தான் இருக்குது இன்னும் அவருக்கு. உண்மையான விவசாயி, அவங்களுக்கு விவசாயத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது. 20-30 வருஷமாக விவசாயம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10 ஏக்கர் நிலம் இருக்கிறதுனால அவர் பணக்காரனாக ஆகிட முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. அவர் கீழே எழுதியிருக்காரு. அதாவது 5 ஏக்கருக்கு மேலே விவசாயிகள் எல்லாமே மிராசுதாரங்க, மிகப்பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. அது எப்படி அவர் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. உண்மையான விவசாயி இருந்தால் எப்படி அதை சொல்ல முடியுதுன்னு தெரியல. அடுத்தது கீழே போட்டிருக்காரு என்ன அப்படின்னா, நிறைய எம்பி எம்எல்ஏக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிலத்தை வாங்கிட்டு வருமான வரி செலுத்த மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க அது எம்பி எம்எல்ஏ வாங்கியிருக்காங்கன்னா அவங்க யாருன்னு கண்டுபிடிங்க. அவங்க ஏன் செலுத்தலை, அவங்களோட சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்கள வரி செலுத்த வைக்கணும். அதுக்கு தான் நிறைய போலீஸ் இருக்காங்க, நிறைய கவர்மெண்ட் இருக்குது, எல்லாமே செய்கிறவங்க இருக்காங்க. நார்மலாக ஒரு 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிற விவசாயியாக இருந்தால் என்ன, 10 ஏக்கருக்கு மேலே இருக்கிற விவசாயியாக இருந்தால் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா லாபன்றது வரமாட்டேங்குது. இப்போ முடிஞ்சால் இயற்கையாலனா 1 ஏக்கர் நிலம் எடுத்துக்கணும். 1 ஏக்கர் நிலத்தில் நான் என்ன விவசாயம் வேணால் செய்யட்டும். இயற்கையான முறையில் நான் விவசாயம் செய்கிறேன், செயற்கையான முறையில் நான் விவசாயம் செய்கிறேன். அதுக்கான செலவு என்ன, அதுக்கான லாபம் என்ன, முடிஞ்சால் நீங்கள் இயற்கையாளனை சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு இந்த பதிவு. அதாவது எப்படிடா இதை சொல்ல முடியுது அவரால் அப்படின்னு சொல்லிட்டு, 1 ஏக்கர் நிலத்தை நீங்கள் நல்ல கணக்கு எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதில் என்னடா மிச்சம் இருக்குது, ஏன்டா விவசாயம் பண்ணுறாங்கன்னு தோணும் உங்கள் மனசுக்குள்ளார. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ பச்சை பயிர் விதைச்சிருக்கோம், களை எடுக்கிறதுக்கு சனம் இல்லை, தண்ணி பாய்க்கிறதுக்கு சனம் இல்லை, உரம் போடுறதுக்கு சனம் இல்லை, ஏற்கனவே வண்டி போட்டு பாதியை மிதிச்சிருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே விவசாயிகள் சரி ஏதோ நமக்கு எங்கள் அப்பாவுக்குலாம் இதை தவிர வேறு எதுவும் தெரியாதுன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாஃப்ட்வேர்லேருந்து வரீங்க, பணத்தை எல்லாத்தையுமே சம்பாரிச்சிட்டு வந்துட்டு நான் நிம்மதியை தேடி விவசாயம் பண்ணுறேன், எனக்கு இங்கே தான் நிம்மதியாக இருக்குது, இதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டு பணத்தை சேமிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க,